வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். பேசா பொருள். வரன் பார்க்கக்குள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வளவு வயது வேறுபாடு இருக்குன்னு நான் வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன். 4 வயதுலேருந்து ஒரு 7 வயதுக்குள்ள வேறுபாடு இருக்கணும். ஆண் மூத்தவராக இருந்தாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக அது பிற்காலத்தில் வரக்கூடிய உடல் ரீதியாக வரக்கூடிய ஒரு தளர்ச்சி அல்லது நமக்கு மன ரீதியாக வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி இதெல்லாமே இசைவாக போகும். பெண்ணுக்கும் ஆணுக்கும் கண்டிப்பாக மன ரீதியாக உடல் ரீதியாக நம்மளுக்கு ஒரு மாதத்தில் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடிய 45-50 வயசில் அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க. அதை மனசில் வச்சு தான் வயது வேறுபாட்டை நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்ம முன்னோர்கள் காலத்தில் வயது வேறுபாடு இல்லாமல் குழந்தைங்களுக்கே திருமணம் வச்சிருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அதை முன்னுதாரணமாக எடுக்கக்கூடாது. அடுத்து நம்ம ஒரு ஆணோ பிறந்த நாள்லேருந்து எண்ணி ஒரு 48 நாளுக்குள்ள ஒரு பெண்ணு பிறந்திருக்கு அப்படின்னாக்கா பொருந்தாது, இது அவங்களுக்கு சரியான இடைவெளி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இது மடமை, கண்டிப்பாக முட்டாள்தனம். நம்மளுக்கு வயது வேறுபாடு பார்க்கலாம். ஆணோட பிறந்த நாள்லேருந்து எண்ணி 48 நாளுக்குள்ள இந்த பெண்ணு பிறந்திருக்கு அதனால் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறது மடமை. நிறைய புரோகிதர்கள் இந்த மாதிரி தவறு செய்கிறாங்க. நான் பொருத்தம் பார்த்து கொடுத்த ஜாதகங்கள்லேயே ஒரு நவம்பரில் ஒரு பையன் பிறந்திருக்கிறான், டிசம்பரில் அந்த பெண்ணு பிறந்திருக்கு, ஐயோ இவங்க 2 பேர்த்துக்கும் 48 நாள் இடைவெளிக்கோடு இல்லையே அப்படின்றாங்க. ஆனால் ஆண்டுக்கணக்கான இடைவெளி இருக்குது. அது இருந்தால் தான் நான் பார்க்குவேன். இப்படி இருக்கக்குள்ள சிலர் அந்த பரிகாரம் செய்யணும், இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்ட்டு புரோகிதர்கள் குழப்பி விடுவாங்க. புரோகிதர்களே நீங்கள் புரோகிதத்தோடு நின்றுக்குங்க. ஜோதிட சாஸ்திரம்ன்றது வேற, உங்களுக்கு அது கை வராது. ஏன்னாக்கா பயமுறுத்தியே பழக்கப்பட்டவர்கள் தான் புரோகிதர்கள். நல்ல ஜோதிடர்கள் நல்வழி காட்டுவார்கள். அவர்களிடம் உங்கள் குழந்தைங்களுக்கு பொருத்தம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.